இந்த விடுதலையை இன்னைக்கு உங்களுக்குள்ள கொண்டு வருவதற்கு நீங்கள் தான் சில வேலைகளை செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. 3 காரியங்கள் நீங்கள் செய்ய வேண்டும். த காட் சைடு அண்ட் மேன் சைடு அப்படின்னு 2 பக்கங்கள் இருக்குது. கடவுளுடைய பக்கம், மனிதனுடைய பக்கம்னு இருக்குது. கடவுளுடைய பக்கம் உங்களுக்கு பூரணமான ஒரு விடுதலையை அவர் சிலுவையிலே சம்பாதித்து வைத்துட்டுவார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் சம்பாதித்த அந்த விடுதலையை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா உங்களுக்கு சமைச்சு கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த சமைச்ச சாப்பாடை உங்களை திருப்தி அடைய செய்யணுன்னா நீங்கள் தான் அதை தட்டில் இருக்கிற சாப்பாட்டை எடுத்து உங்கள் வாயில் வைத்து சாப்பிட்டு மகிழ வேண்டும். ஸோ அவங்க சமைச்சிட்டாங்க வச்சுட்டாங்க, ஆனால் சாப்பிட வேண்டியது உங்கள் பொறுப்பு. அதுபோல் கடவுள் உங்களுக்காக சிலுவையிலே எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து சம்பாதித்து வைத்து விட்டார். விடுதலையை சம்பாதித்து வைத்து விட்டார். இப்போ நீங்கள் அதை எடுக்க வேண்டும். இது உங்கள் சைடு. இப்போ உங்கள் சைடு என்ன செய்யணும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறதுன்னா, முதலாவது யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 31வது வசனம். யோவான் 8:31. நல்லா சத்தமாக வாசிங்க. யோவான் 8:31. அவருடைய வசனத்தில் நிலைத்திருக்க வேண்டும். சொல்லுங்க சத்தமா. விடுதலை எங்கே? தேவன் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சம்பாதித்த உங்களுக்கான விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், முதலாவது தேவனுடைய சத்திய வார்த்தையாகிய வசனத்திலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். விடுதலை என்பது ஒரு நாள் ஈவெண்ட் கிடையாது. தினமும் நடக்கணும். தினமும் விடுதலையோடு வாழணும்னா தினமும் வேதத்தை வாசிக்க வேண்டும். தினமும் வேதத்திலே நிலைத்திருக்க வேண்டும். தேன் இல்லாமல் வாழாது, தெரியுமா உங்களுக்கு? அது தேனை எடுக்கிறதுக்காண்டி 40 கிலோமீட்டர் போகுமா. ஸோ ஒரு நாள் தேன் கொண்டாந்து விட்டுருச்சு, தேன் அடையில் தேன் நிறையா இருக்குது அப்படின்னு ஒரு நாள் கூட அது ஓய்ந்திருக்காதுங்க. ஒவ்வொரு நாளும் அது வாழ்க்கை என்ன தெரியுமா? தேன் தான். தேனியோட வாழ்க்கையினுடைய குறிக்கோள், தேனியினுடைய வாழ்க்கையினுடைய இலக்கு, லட்சியம் என்ன தெரியுமா? நான் ஒவ்வொரு நாளும் தேனை உண்டு மகிழ வேண்டும், அந்த தேனை சேகரிக்க வேண்டும், அந்த தேனை நான் தேட வேண்டும். இப்படி தேன் 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 என்று தான் வாழ்ந்து கொண்டிருக்கோம். நண்புதிய புள்ளியிலே நீங்கள் விடுதலையோடு வாழ வேண்டும் என்று தேவன் சம்பாதித்த சகலவித விடுதலையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கிறவர்களாக, ஒவ்வொரு நாளும் வேதத்தை யோசிக்கிறவர்களாக, ஒவ்வொரு நாளும் வேதத்தை நேசிக்கிறவர்களாக இருக்கும்போது விடுதலை என்பது உங்கள் வாழ்நாள் முழுவதும் நிலைத்திருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்போ விடுதலைங்கிறது ஒரு நாள் ஈவெண்ட்டுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இன்றைக்கி பெற்றாச்சுன்னா நாளைக்கும் வேணும். அப்போ நாளைக்கும் வேணும்னா அனுதினம் வேதத்தை வாசித்தால்தான் தேவன் தருகிற விடுதலை நிரந்தரமாக உங்களோடு இருக்கும். 2வது நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, அதே யோவான் 8:32 சொல்லுது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ 2வது என்ன அப்படின்னா, இந்த வேத புஸ்தகத்தை படித்தா மட்டும் பத்தாது, டெய்லி வாசித்தா மட்டும் பத்தாது. சத்தியத்தை அறிவீர்கள் அப்படின்னா, நண்பு தேவனுடைய பிள்ளைகளை தியானம் செய்ய வேண்டும். சங்கீதம் 1:3 அப்படி தான் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று சொல்லுகிறது. அப்போ வேதத்தை படித்தா பத்தாது, மெடிடேஷன் பண்ணணும், தியானம் பண்ணணும். அனுதினமும் வேதத்தை வாசித்தால் மட்டும் போதாது, அனுதினமும் தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆழமாக தியானிக்கும் போது விடுதலை என்பது உங்கள் வாழ்க்கையிலே நிரந்தரமாக உங்களோடு கூட இருக்கிறது.